ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கொயர்ஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் நம்மளோட ஜிஎஸ் ப்ராக்டிஸ் செட் 2 இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமில் கிட்ட முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சார்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சார்ஜ் இல்லைனா வந்து மின்னூட்டம், எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லைனா எலக்ட்ரிக் சார்ஜுக்கு தமிழில் வந்து மின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னூட்டம், மின் நோட்டம் வேற. மின்னோட்டம்னா கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், மின்னூட்டம்னா சார்ஜ். இந்த மின்னூட்டத்தின் அலகு என்ன, எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னூட்டத்தோட எஸ்ஐ அலகு வந்து கூலும் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிம்பிள் குறியீடு என்னன்னா கேபிட்டல் சி. ஓகேவா? ஒரு கூலும், கூலும் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கண்டக்டர் வழியா, ஒரு கடத்தி வழியாக எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரான்கள் மூவ் ஆகுறது, எலக்ட்ரான்கள் மூவ் ஆகுறது தான் நம்ம வந்து கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கண்டக்டர் வழியாக எலக்ட்ரான்கள் மூவ் ஆகுறத நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆம்பியர் கரண்ட், கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டத்தோட அலகு ஆம்பியர். ஒரு ஆம்பியர் கரண்ட் ஒரு செகண்ட், ஒரு ஆம்பியர் கரண்ட் ஒரு செகண்ட் ஒரு கண்டக்டர் வழியாக மூவ் ஆகும்போது இருக்கக்கூடிய அந்த சார்ஜோட, எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை தான் நம்ம ஒரு கூலும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆம்பியர் கரண்ட் ஒரு செகண்ட் ஒரு கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகும்போது அதில் எவ்வளவு அளவு சார்ஜ் இருக்குது, மின்னூட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கூலும் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா, இதில் 6.24 இன்டு 10⁻18 எலக்ட்ரான் இருக்கும். இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 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 கூலும் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6.24 இன்டு 10⁻18 எலக்ட்ரான். கூலும் அப்படிங்கிறது எதோட அலகுன்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இல்லைனா மின்னூட்டத்தோட அலகு. மின்னூட்டம் இல்லைனா சார்ஜ் அப்படின்னா, இந்த ஒரு கூலும் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு கண்டக்டர் வழியாக ஒரு ஆம்பியர் கரண்ட் ஒரு செகண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதில் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒரு கூலும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? இதில் இந்த கேஜி அப்படிங்கிறது எதோட அலகுனா நிறை இல்லைனா மாஸோட எஸ்ஐ அலகு. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஆர்ஆர்பி குரூப் டி 2018 கேட்டிருக்காங்க. அதே ஆர்ஆர்பி 2018 குரூப் டியில் அடுத்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க. ஏஎல்பியில் கேட்டிருக்காங்க 2018. ஏஎல்பியில் அதே இன்னொரு ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. என்டிபிசி 2016 கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் கெல்வின், கெல்வின்கிறது வெப்பநிலையோட அலகு, டெம்பரேச்சரோட அலகு. வெப்பம் கிடையாது, வெப்பநிலை. வோல்ட்டுங்கிறது மின் அழுத்தத்தோட அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், தகைவு, தமிழில் வந்து தகைவு அப்படின்னு சொல்லுவோம். தகைவு, தகைவின் எஸ்ஐ அலகு என்ன? தகைவின் எஸ்ஐ அலகு என்ன? தமிழில் கொஸ்டின் இல்லை, நான் தமிழில் சொல்கிறேன். ஓகேவா? தகைவோட எஸ்ஐ அலகு. ஃபஸ்ட்டு தகைவு அப்படின்னா என்னன்னு தெரியணும். தகைவு அப்படின்னா இப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள் மேலே நீங்கள் ஒரு ப்ரெஷரை அப்ளை பண்ணுறீங்க, ஒரு அழுத்துறீங்க. ஓகே, அழுத்துறீங்க. அப்போது இந்த அழுத்தும் போது இந்த பொருள் வந்து உள்ளே போய் அமுங்காமல் இல்லைன்னா இது டீஃபார்ம் ஆகாமல், அதோட உருவம் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த உள்ளே இருந்து ஒரு ப்ரெஷர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகும். அழுத்தம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் க்ரியேட் ஆகும். இப்படி இன்டர்னலாக ஒரு மாற்றம் அடைகிறத தடுக்கிறதுக்காக இன்டர்னலாக ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது பாருங்கள் ஒரு பொருளுக்குள்ளே, அதை தான் நம்ம வந்து தகைவு இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய அந்த அழுத்தத்தை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா தகைவு அப்படின்னு சொல்லுவோம். உங்களை யாரோ திட்டாங்க, நீங்கள் அதை உள்ளுக்குள்ளேயே உங்கள் மனசுக்குள்ளேயே உட்காந்து யோசிச்சுட்டு, என்ன இப்படி திட்டானா, நம்மளை போய் எதுக்கு இப்படி திட்டான் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகும். அப்படி உங்களுக்குள்ளே ஓனாக க்ரியேட் ஆகுறது, அதேமாரி ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே க்ரியேட் ஆகுறது, எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம். அப்போது ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய அந்த அழுத்தத்தை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லைனா தகைவு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது எதுக்கு அந்த அழுத்தம் க்ரியேட் ஆகுதுன்னா, இப்படி எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷர்னால இந்த ஆப்ஜெக்ட் டீஃபார்ம் ஆகிடக்கூடாது, அந்த மாற்றம் அடைஞ்சிடக்கூடாது, அதோட உருவம் மாற்றம் அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ப்ரெஷருக்கு, எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ப்ரெஷருக்கு ஆப்போசிட்டாக இன்டர்னலாக க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ப்ரெஷரை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கும் யூனிட் என்ன, ப்ரெஷரோட யூனிட் என்ன, அழுத்தத்தோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்கல் இல்லைனா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதே தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். ஓகேவா? ஏன்னா ப்ரெஷர் இப்படி கிரியேட் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிரியேட் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் சேம் யூனிட்.
ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது எல்லாமே நம்மளோட ஸ்கோரிசி அகாடமியில் ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்சில் இது நடத்தியிருக்கிறேன். சயின்ஸ் கிளாஸ் ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கிறேன். ஃபிசிக்ஸ் சூப்பர் பேட்சில் அக்டோபர் 20க்குள்ளே ஃபுல் வீடியோவும் கவர் பண்ணிடுவேன். இன்னும் ஃபுல் கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணலை. அக்டோபர் 20க்குள்ளே ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்சில் ஃபுல்லாக எல்லா வீடியோவும் எல்லா கிளாஸும் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டும் வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக அப்டேட் பண்ணியாச்சு. அதில் உங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் உங்களுக்கு பிடிஎஃப்பும் இருக்கும். ஓகேவா? நீங்கள் தமிழில் படிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக அந்த நீங்கள் நோட்ஸ்லாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு அந்த பிடிஎஃப் எடுத்து வச்சு படித்தாலே போதும். ஓகேவா? தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்புறம் 1 டயாப்டர் இஸ் ஈக்குவல் டு, ஒரு டயாப்டர் என்பது எத்தனை மீட்டரோ சென்டிமீட்டரோன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டயாப்டர் அப்படின்னா நமக்கு என்னன்னு நமக்கு தெரியணும். டயாப்டர் அப்படிங்கக்கூடியது என்னென்னா லென்ஸுக்கு தமிழ்லேயும் லென்ஸ் தான். ஓகேவா? லென்ஸோட திறன் இல்லைன்னா பவரை மெஷர் பண்ணக்கூடியது தான் என்னென்னா டயாப்டர் அப்படிங்கக்கூடியது யூனிட். லென்ஸோட பவர் இல்லைன்னா திறனை மெஷர் பண்ணக்கூடியது. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டயாப்டர் எதை மெஷர் பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்பாங்க. பவரை மெஷர் பண்ணக்கூடியது லென்ஸோட பவர். இப்போது பவரை மெஷர் பண்ணுறதுக்கு 1 டயாப்டர் ஈக்குவல் டு 1 ஃபோக்கல் லென்த். ஓகேவா? இதுதான் டயாப்டரோட அளவு. ஃபோக்கல் லென்த்தில் 1 ஃபோக்கல் லென்த்து தான் டயாப்டரோட. ஒரு டயாப்டர் அப்படின்னா 1 ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்துனா குவிய தொலைவு. இப்போது ஒரு லென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு லென்ஸ், இதுதான் ஒரு லென்ஸு அப்படின்னா இந்த லென்ஸ்லேருந்து வந்து படுற ஒளி எல்லாமே இது பேர் முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லென்ஸுக்கு சென்டரில் போகக்கூடிய ஒரு இமேஜினரி லைன், ஒரு கற்பனையான கோடு, இது முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த லென்ஸில் வந்து படக்கூடிய ஒளி எல்லாமே ஒரு இடத்துல இப்படி போய் இந்த முதன்மை அச்சில் ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். அதை தான் நம்ம வந்து குவியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லென்ஸில் பட்டு எதிரொலிக்கக்கூடிய ஒளி எல்லாமே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுறதுக்கு பேர் குவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குவியத்துக்கும் இந்த லென்ஸோட இந்த மையப்பகுதிக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவை தான் நம்ம வந்து குவிய தொலைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் இப்போது குவிய தொலைவுனா இந்த லென்ஸோட மையப்பகுதிக்கும் இதுக்கும் இந்த ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட தொலைவு குவிய தொலைவு. ஒரு லென்ஸை வந்து நம்ம ஃபுல் சர்க்கிளாக போட்டோம். இது வந்து மிரர். ஓகேவா? லென்ஸ் வந்து இப்போ குவி லென்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், குழி லென்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒளிப்பட்டு எதிரொலிக்கிறது தான் இந்த மாதிரி தான் வந்து எதிரொலிக்கும். ஓகேவா? அப்போது இது குவி லென்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் ஒரே இதுதான். ஒளி இப்படி பட்டு எங்கே வந்து இந்த முதன்மை அச்சில் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதை தான் குவியம் அப்படின்னு சொல்லுவோம். இது மிரர், இது வந்து லென்ஸ். ஓகேவா? அப்போது இந்த லென்ஸில் இந்த ஃபோக்கஸுக்கும் இந்த குவியத்துக்கும் இந்த மையப்பகுதிக்கு லென்ஸோட மையப்பகுதிக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம வந்து குவிய தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த குவிய தொலைவு இப்போ 5 மில்லிமீட்டர் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு இப்போ குவிய தொலைவு 5 மில்லிமீட்டர். இதை ஃபஸ்ட்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போது ஒரு மில்லிமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடர் பை 100 போட்டால் போதும். அப்போது 5 டிவைடர் பை 100 மீட்டர் அப்படின்னு வரும். அப்போது 0.05 மீட்டர். இப்போ குவிய தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 ஃபோக்கல் லென்த்து. ஃபோக்கல் லென்த் நமக்கு தெரியும் 0.5 மீட்டர். அப்போது 1/0.05 மீட்டர். குவிய தொலைவு எப்போவுமே மீட்டரில் தான். இந்த டயாப்டர் கண்டுபிடிக்கும் போது குவிய தொலைவை நம்ம மீட்டரில் தான் போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்டிமீட்டர்லேயோ மில்லிமீட்டர்லேயோ போடக்கூடாது. அப்போது குவிய தொலைவு என்னென்னா 1 ஃபோக்கல் லென்த். 1 ஃபோக்கல் லென்த்தோட யூனிட் மீட்டர். அப்போது டயாப்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்போ இது மேலே வரும்போது என்ன ஆகும்? 1 × மீட்டர் பவர் -1. ஒரு டயாப்டருங்கிறது 1 மீட்டர் பவர் -1. 1 மீட்டர். அப்போ 1 மீட்டர் பவர் -1. ஓகேவா? டயாப்டரோட யூனிட் என்ன அப்படின்னா டயாப்டருங்கிறது லென்ஸோட யூனிட். டயாப்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகேவா?
இந்த மீட்டர் மேலே வரும்போது மீட்டர் பவர் -1. இது லைட்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். இது இந்த லென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா என்ன, ஃபோக்கஸ்னா என்ன, இந்த குவிய தூரம் என்ன, இது எல்லாமே, குவிய தொலைவுனா என்ன, ஆடியோட ஆரம் அப்படின்னா என்ன, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், வளைவு ஆரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து லைட்டுங்கிற யூனிட்டில் கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5.5 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு டேஷ். 5.5 கிலோவாட் ஹவர் என்பது எத்தனை ஜூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வாட் என்னன்னா, ஒரு வாட் அப்படின்னா என்னன்னா 1 ஜூல். ஓகேவா, ஒன் வாட் அப்படின்னா 1 ஜூல் பர் செகண்ட். 1 வாட் செகண்ட் அப்படின்னா என்னன்னா 1 ஜூல் பர் செகண்ட் இன்டு செகண்ட் வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 ஜூல். அப்போது 1 வாட் செகண்ட் அப்படின்னா 1 ஜூல். ஓகேவா, 1 வாட் செகண்ட் அப்படின்னா 1 ஜூல். இதில் 1 வாட்டுங்கிறது எதோட யூனிட்னா பவரோட யூனிட். வாட்டுங்கிறது பவரோட யூனிட். வாட்டு பக்கத்தில் ஏதாவது இந்த டைமை குறிக்கக்கூடிய செகண்டோ ஹவரோ இருந்துச்சுன்னா அது வந்து எனர்ஜியோட யூனிட். வாட்டுங்கிறது திறன், வாட் பக்கத்தில் ஒரு செகண்ட் இல்லைனா வந்து ஹவர் அப்படின்னு ஏதோ டைமை குறிக்கக்கூடியது இருந்துச்சுன்னா அது வந்து ஆற்றல் இல்லைனா எனர்ஜி ஆர் ஒர்க் இல்லைனா வேலையோட யூனிட். ஓகேவா, ஒர்க்கு அண்ட் எனர்ஜி, வேலை மற்றும் ஆற்றலுக்கு ஒரே யூனிட் தான் என்னென்னா நியூட்டன் மீட்டர் ஆர் வாட் செகண்ட் இல்லைனா வாட் ஹவர் எதுனாலும் வரும். வாட் பக்கத்தில் எதுனாலும் ஒரு டைமை குறிக்கக்கூடியது வரும், இல்லைனா ஜூல். ஓகேவா, இந்த மூணும் ஒர்க் இல்லைனா எனர்ஜியோட யூனிட். இப்போது என்ன கேட்டிருக்காங்க, 5.5 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம், எத்தனை ஜூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 1 வாட் செகண்ட் ஈக்குவல் டு 1 ஜூல். இப்போது 1 கிலோ வாட் செகண்ட் ஈக்குவல் டு என்ன வரும், கிலோ வாட் அப்படின்னா கிலோ அப்படின்னா 1000. அப்போ இது கூட 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1000 ஜூல். இப்போது இதில் இந்த செகண்ட் இருக்க இடத்துல 1 கிலோ வாட் ஹவர் போட்டால் என்ன வரும், இந்த ஹவர் அப்படிங்கக்கூடியது எத்தனை செகண்ட். இப்போது இந்த செகண்ட் இருக்க இடத்துல இந்த ஹவரை போட்டிருக்காங்க. அப்போது ஹவரில் எத்தனை செகண்ட் இருக்கும், ஒரு மணி நேரத்தில் 60 நிமிஷம் இருக்கும். ஒரு 60 நிமிடத்துக்கும் 60 செகண்ட் இருக்கும். அப்போ டோட்டல் எத்தனை இருக்குன்னா 3600 செகண்ட் இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், 1 கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறத இந்த கிலோவாட், கிலோவில் இருக்கக்கூடிய இந்த 1000, இந்த ஹவரில் இருக்கக்கூடிய செகண்ட், மொத்தம் 3600 செகண்ட். அப்போ என்ன வரும், டோட்டல் 3 6 1 2 3 4 5. இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாமா, 3.6. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பை இருக்குது, 1 2 3 4 5 6. அப்போ 3.6 × 10⁶ ஜூல் அப்படின்னு எழுதலாம். அப்போ 1 கிலோ வாட் ஹவர் ஈக்குவல் டு 3.6 × 10⁶ ஜூல். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 5.5 கிலோ வாட் ஹவர் ஈக்குவல் டு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 1 கிலோ வாட் ஹவர் 3.6 அப்படின்னா 5.5 கிலோ வாட் ஹவருங்கிறது, அப்போ நம்ம இந்த 1 கிலோ வாட் ஹவர் கூட 5.5 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5.5 × 3.6 × 10⁶ ஜூல். இதில் நம்ம இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஓகேவா, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 5.5 × 3.6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கண்டிப்பாக இதை மல்டிப்ளை பண்ணி ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இப்போது 5.5 × 3, 5ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு வந்து 15 வந்துடும். ஓகேவா, 5.5 அப்படின்னா கண்டிப்பாக 15 விட அதிகமாக தான் வரும். அப்போ இங்கே 15 விட அதிகமாக இருக்கிறது இதுதான் இருக்குது. அப்போது 90.80 × 10⁶ ஜூல். இதில் இன்டு வரும். அப்போ × 10⁶ ஜூல் தான். இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக உட்காந்து சால்வ் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண வேண்டாம், மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ண வேண்டாம். நம்ம ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷன்லேருந்தே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்படி தான் நீங்கள் டைமை சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிஃப்யூஷன் அக்கர்ஸ் இன் எக்ஸ்ட்ரீம் இன்டென்சிட்டி. எதில் விரவுதல் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஃப்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. டிஃப்யூஷன் அப்படின்னா இப்போது ஒரு நீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீரில் ஒரு வாட்டர் இருக்குது. வாட்டரில் நம்ம ஒரு இடத்துல ஒரு இங்கை
நாம் இது பண்ணுறோம், விடுறோம், ஒரு ட்ராப் இங்கே விடுறோம். அது என்ன ஆகும், அப்படியே அந்த நீரில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் அது மிக்ஸ் ஆகும். கொஞ்ச நேரத்தில் எல்லா பகுதியிலையும் மிக்ஸ் ஆகிரும். அதேமாதிரி இப்போ கேஸ் இருக்குது அப்படின்னா வாயு இருக்குது, ஒரு வாயு இருக்குது. இப்போது ஆக்சிஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, O2. இதில் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு கேஸை இந்த இடத்துல விடுறோம் அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல நம்ம இன்னொரு கேஸை மிக்ஸ் பண்ணுறோம், அமோனியாவை இதில் விடுறோம் அப்படின்னா, அமோனியாவோ இல்லை நைட்ரஜன் இதில் விடுறோம் அப்படின்னா, அது வேகமாக இந்த எல்லா இடத்துலையுமே பரவிடும். ஓகேவா? அதே மாதிரி அப்போது இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு மணல் இருக்குது, இந்த மணலில் நீங்கள் கொஞ்சம் சீனியை விடுறீங்க, சீனியை கொட்டுறீங்க, எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆயிருமா? மிக்ஸ் ஆகாது. அப்போ எதில் அதிகமாக இப்படி மிக்ஸ் ஆகிறது நடக்கும் அப்படின்னா கேஸில் தான் அதிகமாக மிக்ஸ் ஆகிறது நடக்கும். அப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இது எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து டிஃப்யூஷன். ஒரு இடத்துல நம்ம கொட்டக்கூடிய அந்த ஒரு பொருள் இல்லைனா வந்து லிக்விட் கேஸ் ஏதோ ஒன்று எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக பரவுறதுக்கு பேர் தான் என்னென்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃப்யூஷன் அப்போ எந்த இதில் அதிகமாக நடக்குது? கேஸில் தான் அதிகமாக நடக்குது. கேஸுங்கக்கூடிய மீடியத்தில் தான் அதிகமாக நடக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளோட அட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால அது பரவுறது ஈஸியாக நடக்கும். ஓகேவா? போபால் அப்படிங்கக்கூடிய இடத்துல 1983 நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக வருஷம் தெரியல. அப்போது ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பயங்கரமான கேஸ் வந்து அந்த ஊர் ஃபுல்லாக பரவி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அது என்ன கேஸ் அப்படிங்கக்கூடியது எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. என்ன கேஸ், எந்த இயர் அப்படிங்கக்கூடியது கேட்பாங்க. அதேமாதிரி என்ன கம்பெனி, எந்த கம்பெனிலேருந்து அந்த கேஸ் வெளியே வந்துச்சு, இதை மூணையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்ன கேஸ், எந்த இயர் அப்படிங்கக்கூடியது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது அப்படி பரவுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த டிஃப்யூஷன் தான். இந்த பரவும் தன்மை கேஸுக்கு ரொம்ப அதிகம். ஓகேவா? அப்போ டிஃப்யூஷன் எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னு கேட்டால் கேஸில் அதிகமாக நடக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அலாய்? அலாய் அப்படின்னா உலோக கலவை அப்படின்னு சொல்லுவோம். உலோக கலவைக்கு எக்ஸாம்பிள், உலோக கலவை எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அலாய்? அலாய்க்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளோட கெமிஸ்ட்ரியில் செகண்ட் யூனிட், மிக்சர் அண்ட் சொல்யூஷன். ஓகேவா? மிக்சர் அண்ட் சொல்யூஷன் அப்படிங்கக்கூடிய மிக்சர் அப்படின்னா தமிழில் கரைசல் மற்றும் கரைப்பான் அப்படிங்கக்கூடிய செகண்ட் யூனிட்டில் இது நடத்தியிருக்கிறேன். இது இப்படி தான் உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? நோட்ஸ்னால் இப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சிலது இந்த மாதிரி கையில் எழுதியிருப்பேன், சிலது உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சாலிடும் எக்ஸாம்பிள் அலாய் வந்து என்ன அப்படின்னா ஒரு சாலிடும் இன்னொரு சாலிடும் மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் அலாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது திண்மமும் மிக்ஸ் ஆகிறதுக்கு பேர் தான் என்னென்னா அலாய் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேர் வந்து திண்ம கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திண்ம கரைசல், சாலிட் சொல்யூஷன். அப்போது அலாய்க்கு எக்ஸாம்பிள் என்ன? அலாய் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா சாலிட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். இதில் என்ன கேட்டிருக்காங்க, விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அலாய்? அலாயோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க, சாலிட் சொல்யூஷன் கீழே தான் இந்த அலாய். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சின்ன வயசில் இந்த கோலி இருக்குது தெரியுமா? அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கோலி குண்டுக்குள்ளே இன்னொரு இது மாரி இருக்கும், இன்னொரு டிசைன் உள்ளே இருக்கும். இப்படி அது என்ன அப்படின்னா அந்த கோலிக்குள்ளே ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சாலிடை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுவும் இந்த சாலிட் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோலி இதெல்லாமே பாருங்கள். திண்மமும் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது திண்ம கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். அது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வண்ண கண்ணாடி, விலை உயர்ந்த கற்கள், அதான் நம்ம இந்த கோலி குண்டு இதெல்லாமே. அதுக்கப்புறம் அலாய், உலோக கலவை, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். இதில் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, ஒரு உலோக கலவையில் இப்போது அலாயில் கரைபொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் திண்மம் தான். கரைப்பான் என்னன்னு கேட்பாங்க, அதுவும் திண்மம் தான். இங்கிலீஷில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். சால்வெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ சாலிட் சொல்யூஷன் இல்லைன்னா சாலிட் சால்ட் தான். என்னென்னா சாலிடும் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது சாலிட் சால்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அலாய், ஜெம்ஸ், கலர்டு கிளாஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்போது இதில் உங்களுக்கு சாலிட் சால்வெண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க, இல்லைனா சொல்யூட் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேபிள். இது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். இப்போது எமல்ஷன் அப்படிங்கக்கூடிய இருக்குது. எமல்ஷன் அப்படின்னா அதில் கரைபொருள் லிக்யூடு, கரைப்பானும் லிக்யூடு தான். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க, மில்க், பேட்ரி, இந்த பட்டர் இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஆயில் இன் வாட்டர். இப்போது ஒரு வாட்டர் இருக்குது, வாட்டரில் கொஞ்சம் ஆயிலை மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயிலை மிக்ஸ் பண்ணும்போது அதில் கரைபொருள் என்னது, கரைப்பான் என்ன அப்படின்னா வாட்டர்.
சால்வெண்ட் வந்து வாட்டர். அதில் கரையக்கூடியது என்ன? அதுவும் ஒரு லிக்யூடான ஆயில். ரெண்டும் லிக்யூடு தான். அப்போது லிக்யூடும் கரைஞ்சா லிக்விடும் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது என்னென்னா எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தண்ணியில் வந்து ஆயிலை மிக்ஸ் பண்ணுறதுலாம் எக்ஸாம்பிள். இதேமாதிரி இது எல்லாமே நான் கிளியராக நடத்தியிருக்கிறேன் அந்த கிளாஸில். இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். இந்த டேபிளுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இப்போ நுரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கரைபொருள் என்ன, கரைப்பான் என்ன. ஃபோம் அப்படின்னா ஒரு திரவத்தில் நம்ம ஏரை மிக்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியதான் என்னென்னா நுரை அப்படிங்கக்கூடியது. திரவத்தில் ஏரை மிக்ஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது நுரை. எடுத்துக்காட்டு சோப்பு நுரை, காற்றூட்டப்பட்ட நீர், இதெல்லாமே வரும். அப்போது இதில் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, இந்த நுரையில் இந்த ஃபோமில் எது கரைபொருள் எது கரைப்பான் அப்படின்னு கேட்பாங்க. கரைப்பான் வந்து திரவம், கரைபொருள் வந்து வாயு. அதில் கம்மியாக இருக்கக்கூடியது கரைபொருளாக இருக்கும், அதிகமாக இருக்கக்கூடியது கரைப்பானாக இருக்கும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், இது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் சேஞ்ச்? இது நம்மளோட கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்சில் 9th யூனிட் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நடத்தியிருக்கிறோம். வேதியியல் மற்றும் இயற்பியல் மாற்றங்கள். வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு இது நடந்து இப்போ ஒரு பேப்பரை எரிக்கும்போது சாம்பல் கிடைக்குது. இது வந்து வேதியியல் மாற்றம். பேப்பர் கூட ஹீட் இந்த எரிபொருள் எல்லாம் வினை புரிந்து நமக்கு வந்து சாம்பலாக மாறுது. ஆக்சிஜன், அதுக்கப்புறம் அந்த பேப்பர், அந்த எரிபொருள், ஆக்சிஜன் இதில் வந்து பேப்பரில் எரிபொருள் வந்து பேப்பர், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கொஞ்சம் வெப்பத்தை கொடுக்கும்போது இது எரிஞ்சு நமக்கு சாம்பல்ங்கிற புது ப்ராடக்ட் கிடைக்குது. இப்படி ஒரு புதிய இது கிடச்சிதுன்னா, ஒரு பொருள் கிடச்சிதுன்னா, ஒரு ரியாக்ஷன் அப்போது இன்னொரு புதிய பொருள் கிடச்சுன்னா அதை வந்து நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து மறுபடியும் நம்ம பேப்பராக மாற்ற முடியாது. சாம்பலை நம்ம மறுபடியும் பேப்பராக மாற்ற முடியாது. இதுதான் கெமிக்கல் சேஞ்சுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? இதுவே ஃபிசிக்கல் சேஞ்ச், இயற்பியல் மாற்றம் அப்படின்னா என்னென்னா, இப்போது தண்ணி இருக்குது. தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சு மேலே ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. கொதிக்க வைக்கிறீங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக ஆவியாக மேலே போய் அந்த பிளேட்டில் ஒட்டி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த குளிர்விச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டியிருந்த தண்ணிலாம் மறுபடியும் கீழே விழும். அப்போது தண்ணி ஆவியாக மாறுது, மறுபடியும் அது வந்து தண்ணியாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஐஸ் இருக்குது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஹீட் பண்ணி அப்படின்னா லிக்விடாக மாறும். மறுபடியும் நீங்கள் அதை கூல் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் ஐஸாக மாறும். இப்படி அதை வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடிஞ்சால் அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்ச். இதுதான் சிம்பிளான எக்ஸாம்பிள். ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ மெல்டிங் ஆஃப் சாலிட் இன்டு லிக்யூடு. சாலிட் வந்து லிக்யூடாக மாறுறது, உருகுறது வந்து ஒரு இயற்பியல் சேஞ்சுக்கு எடுத்துக்காட்டு. லிக்யூஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ் இன்டு லிக்யூடு. இப்போது ஒரு ஆவியாக இருக்கக்கூடிய இதை நம்ம வந்து லிக்யூடாக மாற்றுறது, அதுவும் ஃபிசிக்கல் சேஞ்சுக்கு எடுத்துக்காட்டு. மறுபடியும் நம்ம இந்த லிக்விடை ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஆவியாக மாறிடும். அதுக்கப்புறம் எவாப்ரேஷன் ஆஃப் லிக்விட் இன் கேஸ். லிக்விட் வந்து ஆவியாக மாறுறது வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். அங்கே எந்த புதிய பொருளும் கிடைக்கல, மறுபடியும் அந்த கேஸை குளிர்விச்சோம் அப்படின்னா நீராக மாறிடும். இதில் எது ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னா, இதில் எது விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ஃபிசிக்கல் சேஞ்ச்? அப்போது கெமிக்கல் சேஞ்ச் எது அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம், நொதித்தல். ஓகேவா? நொதித்தல் தான் என்னென்னா ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது தான் என்னென்னா கெமிக்கல் சேஞ்ச். அது வந்து ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் கிடையாது. இப்போது பால் வந்து நொதித்தல் அடையும் போது, ஃபெர்மெண்டேஷன் அடையும் போது என்ன கிடைக்கும்? நமக்கு தயிருங்கக்கூடிய புது ப்ராடக்ட் கிடைக்கும். அந்த தயிரை மறுபடியும் நம்ம பாலாக மாற்ற முடியாது. ஓகேவா? இதுதான் கெமிக்கல் சேஞ்சுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ பால் தயிராக மாறுறது சொல்லும்போது தான் அதில் எது அந்த பாலை தயிராக மாற்றுது அப்படிங்கிறது முக்கியமான கொஸ்டின். என்னென்னா பாக்டீரியா. அந்த பாக்டீரியா பேரும் கேட்பாங்க. லாக்டோஃபேசிலஸ் பாக்டீரியா தான் பாலை தயிராக மாற்றுது. இது வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்ச். எதில் வெள்ளை ஃபைபர் அதிகமாக இருக்கும்? த டேஷ் ஹேஸ் அபண்டன்ட் ஒயிட் ஃபைபர். எதில் வெள்ளை ஃபைபர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா டெண்டன்ஸில் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? டெண்டன் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த இமேஜ் பாருங்கள். இந்த மசில் நம்மளோட தசையையும் இந்த எலும்பு பகுதியையும் இணைக்கக்கூடிய இதுதான் என்ன அப்படின்னா டெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதிக்கு பேர் டெண்டன்ட். ஓகேவா? இந்த உறுப்புக்கு பேர் டெண்டன்ட், இதோட பேர். அப்போது டெண்டன்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது, இணைக்கக்கூடியது என்ன அப்படின்னா டெண்டன்ட். அதுதான் டெண்டன்டோட ஃபங்க்ஷன். இன்னொன்று இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து மசில் போன், அது டெண்டன்ட். ஓகே பை. இந்த இடத்துல இது
போன். அதுக்கப்புறம் இதுவும் போன். இந்த போனையும் இணைக்கக்கூடியதுக்கு பேர் என்னென்னா லிகமெண்ட் அப்படின்னு பேர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போனையும் இணைக்கக்கூடியது லிகமெண்ட், போனையும் மசிலையும் இணைக்கக்கூடியது டெண்டன்ட். ஓகேவா, டன். ஓகேவா, 10 டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. போனையும் மசிலையும் சேர்த்து வச்சு அடித்தோன்னா 10 டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது போன், மசில், டெண்டன், போனையும் இணைக்கிறது லிகமெண்ட். ஓகேவா, அப்போது த டேஷ் ஹேஸ் abundant ஒயிட் ஃபைபர் அப்படின்னா டெண்டன்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டேஷ் கனெக்ட் போன்ஸ். போனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது யார்? போனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது லிகமெண்ட். ஓகேவா, லிகமெண்ட் அப்படிங்கக்கூடியது போனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. 2018 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் போன் இன் த ஹியூமன் பாடி? மனித உடலில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாப்ஸ் அப்படிங்கக்கூடியதான் மனித உடம்பில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்பு. இது நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம், எலும்பு மண்டலத்தில் நம்ம வந்து பார்ப்போம். பயாலஜியில் ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் இது எல்லாமே படிப்போம். ஓகேவா, அப்போ ஸ்டாப்ஸ் அப்படிங்கக்கூடியது தான் என்னென்னா மனித உடலில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் போன். இந்த ஃபியூமர் அப்படிங்கக்கூடியது தொடை எலும்பு. இது மனித உடம்பில் இருக்கக்கூடிய லாங்கஸ்ட் போன், பெரிய போன். இந்த ஸ்டாப்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம செவிக்குள்ளே இதுதான் ஸ்டாப்ஸ். ஓகேவா, செவிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த போன் தான் என்னென்னா ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செவி அப்படிங்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத லைட்டாக பார்த்துடலாம். செவி, இங்கேருந்து ஒலி வரும், சவுண்டு வரும், ஒலி. இந்த பின்னா, இந்த தசைப்பகுதியை பின்னா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பின்னா வந்து இந்த ஒலியை, சவுண்டை வந்து கலெக்ட் பண்ணி இதுக்குள்ளாடி இப்படி அனுப்புகிற ஒலி இந்த செவிப்பறை, இந்த இடம் பேர் மெம்பரைன், டிம்பானிக் மெம்பரைன். உடலில் எந்த உறுப்பில் இருக்குதுன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செவியில் இருக்கும் இந்த டிம்பானிக் மெம்பரைன், இல்லைனா இது செவிப்பறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிம்பானிக் மெம்பரைனில் போய் இந்த சவுண்டு வந்து மோதும்போது இந்த டிம்பானிக் மெம்பரைன் வந்து வைப்ரேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த மேலஸ் அப்படிங்கக்கூடிய இந்த எலும்பு அதிர்வடையும், மூவ் ஆகும். இது மூவ் ஆகும்போது இந்த எலும்பு மேலஸ்ங்கிறக்கூடிய இந்த எலும்பு மூவ் ஆகும். அது மூவ் ஆகும்போது அதுக்கு அடுத்தக்கூடிய இன்கஸ் அப்படிங்கக்கூடிய இன்னொரு எலும்பு மூவ் ஆகும். ஓகேவா, மேலஸ், இன்கஸ், ரெண்டாவது இன்கஸ் மூவ் ஆகும். இன்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை போய் ஒரு அடி அடிக்கும். இந்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த பகுதி, இதில் போய் லைட்டாக புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணும்போது இது என்ன பண்ணுன்னா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து காக்லியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த காக்லியா என்ன பண்ணுன்னா இந்த வைப்ரேஷனை அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ இந்த ஸ்டெப்ஸு உருவாக்குற இந்த வைப்ரேஷனை அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக, மின் அலைகளாக மாற்றி இந்த நர்வ்ஸ் வழியாக, ஆடிட்டரி நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செவி உணர் நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடிட்டரி நரம்பு வழியாக நம்மளோட மூளைக்கு அனுப்போம். அப்படி தான் நமக்கு ஒலியை நம்ம உணர்றோம். ஓகேவா, அப்போது எவ்வளவு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இதுக்குள்ளே நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஹெட்ஃபோனை போட்டுட்டு சவுண்டு அதிகமாக வச்சிங்கன்னா இந்த செவிப்பேர் வந்து அதிகமாக வைப்ரேட் ஆகும்போது இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சவுண்டை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நரம்பு, அதுக்கப்புறம் இந்த காக்லியா எந்த பகுதியில் இருக்கும், டிம்பானிக் மெம்பரைன் எந்த பகுதியில் இருக்கும், காக்லியாவோட ஃபங்க்ஷன் என்ன, காக்லியா வந்து இந்த வைப்ரேஷனை, இந்த சவுண்ட் வைப்ரேஷனை அது எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுது, மின் அலைகளாக மாற்றுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஃபியூமர் இல்லைனா தொடை எலும்பு. இதுதான் லாங்கஸ்ட் எலும்பு. இது வந்து டிப்பியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிப்பியாங்கிறது எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் லெக்கில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து நீங்கள் வந்து விளாட போகும்போது இந்த இடம் பயங்கரமாக வலிக்கும். சின் போன் பெயின் அப்படிம்பாங்க, பயங்கரமாக வலிக்கும். ஓகேவா, அப்போது இந்த எலும்போட பேர் டிப்பியா. இந்த எலும்போட பேர் வந்து ஃபீமர் தான் இருக்கிறதுலே பெரிய எலும்பு. இது வந்து முக்கியமான கொஸ்டின். எது லாங்கஸ்ட் போன் அப்படின்னு கேட்பாங்க. ஃபீமர் அப்படிங்கக்கூடியது லாங்கஸ்ட் போன். இவ்வளோதாங்க, இன்னையோட கிளாஸ் வந்து இவ்வளோதான். உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எனக்கு பயங்கர மோட்டிவேஷனாகவும் முந்துதலாகவும் இருக்கும். நம்ம ஆப்போட ஸ்கோரிஸ் அகாடமி ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் லேப்டாப்பில் இது பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து சப்போர்ட் ஆகாது. உங்களுக்கு வெப்சைட் லிங்கும் கீழே கொடுக்குறேன். சயின்ஸ் கிளாஸ் வேணும் அப்படின்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. ரயில்வேல சயின்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பார்ட்டு.
அதுக்கப்புறம் நீங்கள் சயின்ஸ் இல்லைனா வந்து ஜிகே தான் ரயில்வேல அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு மேக்ஸ் ரீசனிங் வந்து கம்மியான டைம் கொடுத்துடக்கூடாது. மேக்ஸ் ரீசனிங் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி. அதை பண்ணாமல் மற்றது எல்லாம் படித்தாலும் மேக்ஸ் ரீசனிங் கரெக்டாக பண்ணலை அப்படின்னா ஃபெயில் ஆயிரும். மேக்ஸ் ரீசனிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அப்போ எல்லாரும் நல்லா படிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வர இந்த நோட்டிஃபிகேஷனில் எல்லாரும் கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.